அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் growth இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஃபண்டோஸ் ஜேஎம் ஃபைனான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ண டேட்டு 1 ஜனவரி 2013. ஃபண்ட் டைப்பு ஓப்பன் எண்டட். பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். நீங்கள் டைரக்ட் பிளான் கோத்தில் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.45% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.81% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 4722 கோடி. பெஞ்ச் மார்க்குன்னு பார்க்கும்போது பிஎஸ்சி 500 டிஆர்ஐ. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய என்ஐவி 7th டிசம்பர் 2024 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹121.1532, ரெகுலர் கோத்தில் ₹107.3135. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ முறையில் ₹500 இருந்தால் போதுமானது. லம்சம் அமௌண்ட்டாக இருந்தால் அதுக்கு ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்றது பார்த்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த ஃபண்டில் பார்க்கும்போது 69 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஈக்விட்டி பேஸில் 97.40% இருக்குது, அதர்ஸில் 2.60% இருக்குது. லார்ஜ் கேப்பில் 45.54% இருக்குது, மிட் கேப்பில் 12.91% இருக்குது, ஸ்மால் கேப்பில் 38.95% இருக்குது இந்த ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது இப்போ பார்த்துடலாம். 6 மந்த்ஸில் இது 11.96% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 44.87%, 3 இயர்ஸில் 29.64%, 5 இயர்ஸில் 27.05% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் டாப் 5 ஹோல்டிங்ஸாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது இப்போ 1 by 1 பார்த்துடலாம். HDFC பேங்க் லிமிடெடில் 6.21% இருக்குது, ICICI பேங்க் லிமிடெடில் 5.26% இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 4.07% இருக்குது, இன்ஃபோசிஸ் லிமிடெடில் 3.90% இருக்குது, லார்சன் அண்ட் டோப்ரா லிமிடெட் சொல்லக்கூடிய LNT 2.88% இருக்குது. எல்லாமே ஹெவி வெயிட்ஸ். இந்த ஃபண்டோட டாப் 5 செக்டர்ஸ் பார்க்கும்போது ஃபைனான்ஷியலில் அது 18.83% இருக்குது, ஹெல்த் கேரில் 12.68% இருக்குது, சர்வீசஸில் 9.69% இருக்குது, கேபிட்டல் குட்ஸில் 8.84% இருக்குது, டெக்னாலஜியில் 7.37% டாப் 5 செக்டர்ஸாக இந்த ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்குது. ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் சிப்பு முறையில் 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 1 வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,40,289 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 20,289 இருக்குது. 2 வருடமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2,40,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 3,59,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,19,000 இருக்குது. 3 வருடங்களாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 6,19,000 இருக்குது. 3 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா கிடைக்கப்பட்ட இன்னைக்கு தேதிக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது அது 2,59,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 13,48,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 7,48,000 இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் 10,000 சிப்பு முறையில் டைரக்ட் பிளான் கோத்தில் 10 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 40,62,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 28,62,000 இருக்குது. 10 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு ப்ராஃபிட் மட்டுமே அது 28,62,000 இருக்குது. இப்போ நம்ம வழக்கம் போல் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் கோத்தோட இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்தெந்த ஃபண்ட்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதில் எது பெஸ்ட்டுன்றதை இப்போ பார்த்துடலாம்.
JM FlexiCap ஃபண்ட் 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 11.96%. குவாண்ட் FlexiCap ஃபண்ட் வந்து 6 மாதத்தில் -2.16% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் 6 மாதத்தில் 11.19% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HDFC FlexiCap ஃபண்ட் 6 மாதத்தில் 10.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்ராங்க்லின் இந்தியா FlexiCap ஃபண்ட் 6 மாதத்தில் 10.85% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜில் 6 மாதத்தில் பார்க்கும்போது 11.03% ரிட்டர்ன் இருக்கு. 6 மந்த்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது JM FlexiCap ஃபண்ட். இது 6 மாதத்தில் 11.96% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து 6 மாதத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் ஒஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது குவாண்ட் FlexiCap ஃபண்ட் -2.16% இருக்கு. இதற்கு முக்கிய காரணம்னு பார்க்கும்போது இவங்க அதானி குரூப் ஷேர்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அதானி பவர்லேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு அதானி என்டர்பிரைசஸில் 400 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 6 மாதம் கழிச்சு தான் தெரியும் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. அது வரைக்கும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். HDFC FlexiCap ஃபண்ட் மற்றும் ஃப்ராங்க்லின் இந்தியா FlexiCap ஃபண்ட் 6 மாதத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த போதிலும் அது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால தான் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கோம். JM FlexiCap ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 44.87%. குவாண்ட் FlexiCap ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 28.42% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 28.55% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HDFC FlexiCap ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 32.68% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்ராங்க்லின் இந்தியா FlexiCap ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 31.19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 30.76%. 1 இயரில் பெஸ்ட் ரிட்டர்ன் அகைன் அண்ட் அகைன் JM FlexiCap ஃபண்ட். இது ஒரு வருஷத்தில் 44.87% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் JM FlexiCap ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குவாண்ட் FlexiCap ஃபண்ட் மற்றும் பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த போதிலும் இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் குவாண்ட் FlexiCap ஃபண்ட் மற்றும் பராக் பரிக் FlexiCap ஃபண்ட். 3 இயர்ஸில் JM FlexiCap ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 29.64%. குவாண்ட் FlexiCap ஃபண்ட் 3 இயர்ஸில் 21.87% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் 18.48% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HDFC FlexiCap ஃபண்ட் 3 இயர்ஸில் 26.26%. ஃப்ராங்க்லின் இந்தியா FlexiCap ஃபண்ட் 3 இயர்ஸில் 21.22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் 3 இயர்ஸில் பார்க்கும்போது 18.86% இருக்கு. 3 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் JM FlexiCap ஃபண்ட். இது 3 இயர்ஸில் 29.64% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் 3 வருஷத்தில் இந்த JM FlexiCap ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.48%. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இது வந்து ஃப்ராக்ஷனில் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. 5 இயர்ஸில் JM FlexiCap ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 27.07%. குவாண்ட் FlexiCap ஃபண்ட் 5 இயர்ஸில் 33.91%. பராக் பரிக் FlexiCap ஃபண்ட் 26.61%. HDFC FlexiCap ஃபண்ட் 24.73%. ஃப்ராங்க்லின் இந்தியா FlexiCap ஃபண்ட் 5 வருஷத்தில் 24.30% 24.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 21.68% இருக்கு. அவுட் ஆஃப் 5 ஃபண்ட்ஸில் 5 இயர்ஸில் JM FlexiCap ஃபண்ட் தான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 27.05%. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் 5 வருஷத்தில் JM FlexiCap ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 5 ஃபண்டுகளுமே லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் எல்லா ஃபண்டுகளுமே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் கிளியர் வின்னர் பார்க்கும்போது 6 மந்த்ஸ் 1 இயர் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் கிளியர் வின்னர் பார்க்கும்போது அது JM FlexiCap ஃபண்ட். இதுதான் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேட்டகரியில். இந்த 5 ஃபண்ட்ஸுமே நல்ல ஃபண்ட்ஸ் தான். எந்த ஃபண்ட்ஸுமே வந்து குறை சொல்கிற மாதிரி கிடையாது எக்ஸப்ட் குவாண்ட் FlexiCap ஃபண்ட். இது 6 மாதத்தில் -2.16% இருக்குது. இந்த 5 ஃபண்டில் நீங்கள் ஏதாவது ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் மூலிமா சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 6 மந்த்ஸ் 1 இயர் 3 இயர்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5 இயர்ஸ் அண்ட் அபோவ் எவ்வளோ நாளும் உங்களால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டே பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டே பண்ணுங்கள். அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்படுற கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.